ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டப் ஆன்சிபிள் மாஸ்டர் அண்ட் நோட். ஸோ ஆன்சிபிளோட நோட் மிஷின்ஸ்லாம் எப்படி ஆன்சிபிள் மாஸ்டரில் நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ இது நான் வந்து இதுதான் என்னோட லேப் செட்டப்பு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்சிபிள் மாஸ்டர் இருக்குது, ஆன்சிபிள் நோடு 1 இருக்குது, நோட் 2 இருக்குது, நோட் 3, நோட் 4 இருக்குது. ஸோ மொத்தம் 4 நோட் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் மிஷின் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல் மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 4 நோட்ஸோட ஐபி அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் நேமை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ஆன்சிபிள் ஃபஸ்ட்டு இருக்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது செக் பண்ணுறதுக்கு ஆன்சிபிள் ஐஃபன் வெர்ஷன். ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஆன்சிபிள் வெர்ஷன் அண்ட் கான்ஃபிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா இது ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை மேனேஜ் நோட்ஸ் எல்லாமே இந்த மாஸ்டர் மிஷினில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட டிஃபால்ட்டு ஹோஸ்ட் ஃபைல்ஸில் நம்ம அந்த மேனேஜ் நோட் மிஷின்ஸோட ஐபி அட்ரஸ் அண்டு ஹோஸ்ட் நேமை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோட நோட் 1ஓட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.56.202. ஸோ இதுதான் ஆன்ஸ் நோட் 1ஓட ஐபி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 192.168.56.203. ஸோ இது ஆன்ஸ் நோட் 2ஓட ஐபி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் 192.168.56.204. இது ஆன்ஸ் நோட் 3ஓட ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் 192.168.56.204. இது ஆன்ஸ் நோட் 4ஓட ஐபி அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் நேம். ஸோ இந்த ஃபைல் இந்த /etc/host ஃபைலில் ஸோ நம்ம 4 நோடோட ஐபி அட்ரஸும் ஹோஸ்ட் நேமும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SSH கீஜன் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இந்த SSH கீஜன் வச்சு தான் நம்ம மேனேஜ் நோட்ஸை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னன்னா, நம்மளோட பப்ளிக் கீ வந்து எல்லா நோட் மிஷின்ஸ்க்கும் நம்ம காப்பி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கீஜன் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த கீஜன் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி என்டர் த ஃபைல் நேம் கேட்கும். நம்மளுக்கு ஃபைல் நேம் தேவையில்ல, டிஃபால்ட் ஃபைல் நேமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த வீடியோக்காக நான் பாஸ்வேர்ட்லெஸ் கீஜன் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ திரும்பி அகைன் பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த கீஜன் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே நம்ம ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஐடென்டி ஃபைல் இருக்கும், அதான் கீஜன் ஃபைல். ஸோ பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ஃபைல் இருக்கும். இந்த பப்ளிக் கீ ஃபைல் தான் நம்ம வந்து எல்லா நோட் மிஷின்ஸ்க்கும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பாருங்கள். SSH-copy -id -i. ஸோ அந்த நோட் மிஷின்ஸோட யூசர் நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SSH-copy ID -i ஐடென்டி ஃபைல் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் தான். ஸோ இந்த SSH பப்ளிக் கீ ஃபைல் தான் அந்த நோட் மிஷின்ஸ் நோடு 1ல் நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், இந்த மாதிரி நோன் ஹோஸ்ட்டை ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அது கேட்கும் போது எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு கேட்கும், நெக்ஸ்ட் டைம் கேட்காது. ஸோ இந்த மிஷினில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு SSH root at ans node 1. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கேட்காமலே அந்த நோடு 1ல் லாகின் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு நோடில் தான் இருக்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 1 வரும். ஸோ இதே தான் அந்த நெக்ஸ்ட் 3 நோட் மிஷின்ஸ்க்கும் நம்ம சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ சேம் பப்ளிக் கீயை இப்போ நான் வந்து ஆன்சிபிள் நோடு 3க்கு காப்பி பண்ண போகிறேன். அது கமாண்ட் வந்து SSH-copy ID -i root at ans node 3. ஸோ எப்பயும் போல் இது எஸ் நோ கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் மட்டும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு SSH root at ans node 3. ஸோ பாஸ்வேர்டு இல்லாமல் இவ்வளோ லாகின் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் ஸ்டெப் இதே மாதிரி ஆன்சிபிள்
நோடு 4க்கு இதே மாதிரியே நான் காப்பி பண்ணுறேன். ஸோ சேம் எஸ் ஆர் நோ கேட்குது. ஸோ சேம் இதே மாதிரி நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆயிடுச்சு. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு SSH root ANS 4. ஸோ இதுவும் பாஸ்வேர்டு இல்லாமல் லாகின் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம ஆன்சிபிளோட கான்ஃபிக் தனியாக ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது. இப்போ நம்ம கான்ஃபிக் பண்ண ஃபைல் என்னன்னா சிஸ்டம் ஹோஸ்ட் ஃபைல். ஸோ சேம் அதே மாதிரியே ஆன்சிபிள் தனியாக ஒரு ஹோஸ்ட் ஃபைல் நம்ம கான்ஃபிக் பண்ணணும். அந்த ஹோஸ்ட் ஃபைல் வந்து இந்த டைரக்டரியில் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ இந்த டைரக்டரியில் போய் இப்போ நம்ம பார்ப்போம். cd/ansible. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸோ ls கமாண்ட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஹோஸ்ட் ஃபைல் தான் இப்போ நம்ம கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ vi hosts இதில் போயிட்டு ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஆன்சிபிளில் உள்ள வந்து இதோட அவங்களோட எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்க ஐபி அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் நேம்ஸ் அண்ட் குரூப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்சிபிள் லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் நோட்ஸை வந்து இந்த மாதிரி ஐபி அட்ரஸாக ஹோஸ்ட் நேமாகவும் போட்டுட்டு ஸோ அதை இந்த மாதிரி வெப் சர்வர்ஸும் குரூப் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப் சர்வர்ஸை கால் பண்ணும்போது இந்த இதில் அந்த குரூப்பில் உள்ள எல்லா நோட்ஸும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம கம்மிங் அப் வீடியோஸும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 2 சர்வர்ஸ் வந்து வெப் சர்வர் குரூப்பாகவும் இன்னொரு சர்வர் வந்து டிவி சர்வர் குரூப்பாகவும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வெப் சர்வர் ஆன்ஸ் நோடு 1 இது வெப் சர்வர் ஆகும். ansible_ssh_host. ஸோ இது என்ன எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் நம்ம இது வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை கொடுக்குறோம். ஸோ அந்த ஆன்ஸ் நோடு 1ஓட ஐபி அட்ரஸ் இப்போ நான் கொடுக்குறேன். இதில் திரும்பி ஆன்ஸ் நோடு 2 ansible_ssh_host 192.168.56.203. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்த 2 ஹோஸ்ட்டும் வந்து இந்த வெப் சர்வர் என்ற குரூப் அண்டரில் இந்த 2 சர்வர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிபி சர்வர். டிபி சர்வரில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் நோடு 3யும் ஆன்ஸ் நோடு 4ம் நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ans_ssh host equal to 192.168.56.204. ஸோ சேம் ஆன்ஸ் நோடு 4க்கும் அதே தான். ansible_ssh host 192.168.56.205. ஸோ இந்த 2 ஹோஸ்ட்டுமே வெப் சர்வர்ன்ற குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. இந்த 2 சர்வருமே டிபி சர்வர்ன்ற குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்சிபிளோட அடாக் கமாண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் அடாக் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அடாக் கமாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா பிங் கமாண்ட் தான் இருக்கும். ஸோ ஆன்சிபிள் ஸ்பேஸ் -mன்றது மாடியூல். நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. சிஸ்டம் ரிலேட்டட் யூட்டிலிட்டிஸ் மாடியூல்ஸ் நிறையா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி மாடியூல்ஸ் தான் பிங் மாடியூல்ஸ். ஸோ ஆன்சிபிள் -m பிங் ஆல். ஸோ இந்த பிங் ஆல்ன்றது ஒரு கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கமாண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா அந்த இப்போ நம்ம இந்த விஐ ஹோஸ்ட்டில் நம்ம என்னென்ன சர்வர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா சர்வர்ஸும் பிங்காக தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிங் பாங் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிங்காகிற சக்ஸஸ் அவுட்புட் தான் காட்டியிருக்கு. ஸோ இவ்வளோதாங்க. ஆன்சிபிள் வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் மிஷினையும் மேனேஜ் நோட்ஸையும் நம்ம மேனேஜ் நோட்ஸ் எல்லாமே இப்போ கண்ட்ரோல் மிஷினில் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடாக் கமெண்ட்ஸ் பற்றி இன்னும் நிறையா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.